வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல சுற்றுலா தலமாக கொண்டாடக்கூடிய இடம் தான் குற்றாலம். இந்த குற்றாலத்துல இருக்கக்கூடிய திருக்கோயில தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். என்ன சிறப்பு? ஒரு சிவஸ்தலம், அதாவது ஒரு விஷ்ணு ஸ்தலம் எப்படி சிவஸ்தலமாக மாறியது? காரணம் தெரியல இல்லையா? முதல்ல இந்த குற்றாலநாதர் திருக்கோயில் வைணவ ஸ்தலமாக, பெருமாள் கஷேத்திரமாகத்தான் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்போ எப்படி இது சிவஸ்தலமாக மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த அகஸ்தியர் முனிவர் அப்படிங்கிறவர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர். அவர் தான் இந்த குற்றால பகுதிக்கு வந்தார். எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, வடதிசையில சிவபெருமான் பார்வதி தேவியோட திருக்கல்யாண வைபவம் பார்க்கறதுக்காக அந்த இடங்கள் மேல இருந்தா தென் திசை தாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈசனை யாரை அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னா, அகஸ்திய முனிவரை தென் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்க்கறதுக்காக தென் பகுதிக்கு அகஸ்தியர் வந்த இந்த இடத்துல உள்ள கோயில்கள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வைணவ கஷேத்திரங்கள் அப்படிங்கிறதுனால அங்க பெருமாளை கும்பிடக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க, ஆழ்வார்கள் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவர் பட்டை விபூதி ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து போறதை பார்த்து உள்ள விடாம தடுத்திருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு நேர பக்கத்துல உள்ள இளஞ்சி திருக்குமாரர் கோயில்ல உள்ள, நம்ம ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த கோயில்ல உள்ள முருகரை தரிசிச்சு இந்த மாதிரி என்னை உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு, வைணவ கஷேத்திரங்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க அங்க வைணவ ஆச்சாரியர்கள் மாதிரி உள்ள வேடம் போட்டு போனீங்கன்னா உள்ள விட்டுருவாங்க, துளசி மாலை அணிந்து நாமம் இட்டு போங்க உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு இருக்காரு முருகப்பெருமான். உடனே அவரும் அதே மாதிரி துளசி மாலை அணிந்து நாமம் இட்டு உள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அங்க உள்ள பெருமாளை பார்த்து கருவறையில சாமியை கும்பிட்டுட்டு அந்த பெருமாளை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தலை மேல கையை வச்சு அழுத்தி குறுகுக குறுகுக குறுகுகன்னு சொல்லியிருக்காரு. அப்பனாதான் அந்த பெருமாளோட வடிவமாகப்பட்டது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, குறுகி லிங்கமாக மாறியது. இன்னைக்கும் அந்த லிங்கத்துல 5 விரல்களோட தடங்கள், அகஸ்தியரோட தடங்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு புராண வரலாற்றிலேயே ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி வந்தவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா, குற்றாலநாதர். குறுகி அதாவது குறுகின குறுமுனிவரால குறுகப்பட்டவர்ங்கிறதுனாலதான் இந்த சுவாமிக்கு குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. குற்றாலநாதர் பக்கத்துல உள்ள அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு பேரே என்ன பேரு அப்படின்னு சொன்னா, குற்றாலம் அப்படிங்கிற பெயர் வர காரணம் ஆயிற்று. இங்க என்ன சிறப்புகள் அப்படின்னு சொன்னா, இங்க நிறைய திருமணங்கள் நடந்தது. ஏன் அப்படின்னா, இது முன்னாடி விஷ்ணு சேத்திரமா இருந்து சிவஸ்தலமா மாறியதுனால இங்க சிவபெருமான் பார்வதி தேவியோட திருக்கல்யாண வைபவத்தை அகஸ்தியருக்கு நேரடியாக சிவபெருமான் காட்சியை கொடுத்துள்ள ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. அது மட்டும் இல்லாம நடராஜர் இங்க சித்திர சபைங்கிறது பெரும் புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். இங்க உள்ள சுவர்கள்ல நடராஜர் சித்திரமாக வரையப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாம அவர் ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் இங்கு கூறப்படுகிறது. அப்புறமா இதுக்கு பக்கத்துல இந்த கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான, அதாவது மன்னர்களால கொஞ்சம் நாட்களாக கட்டப்பட்ட கோயில் சொல்லுவோம். இதை இந்த மன்னர் தான் கட்டினாருங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஒவ்வொரு மன்னர்கள், சோழ மன்னர் காலத்துல, பாண்டிய மன்னர் காலத்திலையும், பல்லவர்கள் காலத்திலையும் கொஞ்சமாக கட்டப்பட்டு முழு வடிவம் பெறப்பட்டது. பராசக்தி, இங்க உள்ள பராசக்தி தரணி பீடம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி மேல்மருவத்தூர் பராசக்தி ஒரு அருள் எவ்வளவு இருக்குதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிகமான பராசக்தியோட அருள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றாலநாதர் திருக்கோயில் தான், தரணி பீடத்துல. இங்க இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. மணக்கோலநாதர்னு ஒரு சுவாமி இருக்காரு. அவர் திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இந்த மணக்கோலநாதருக்கு சந்தனாபிஷேகமும் அப்புறமா அந்த பன்னீர் அபிஷேகம், அதுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுவாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. எப்பவுமே அந்த கோலத்தை கலைக்க மாட்டாங்க. அப்படி வாங்கி கொடுப்பவர்களுக்கு திருமண தடை நீங்குவதாகவும், திருமணத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி திருமணம் நடப்பதாகவும் ஐதீகமாக கூறப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருவியில பல வகையான மூலிகைகள் கலந்த தண்ணீர் இருப்பதனால இங்க நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடியவங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க இங்க கோயில்ல இந்த அருவியில அதாவது எப்படி சொல்ல குளித்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நோய்கள் எல்லாம் விலகுவதாக ஐதீகம் என்பது இருக்குகிறது. அதனால நீங்க கோயில் குற்றாலத்துக்கு அருவியில குளிக்கிறதுக்கு எப்படி வரீங்களோ, மறக்காம இந்த சிவஸ்தலத்துல பெரும் ஈசனையும் அம்பிகையும் வழிபட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.